Hello students, good morning. In the video நம்ம பார்க்க போறது example 2.36 example 2.36 பார்க்க போறோம். 31வது வீடியோ. இந்த கணக்கு மிக முக்கியமான கணக்கு, ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்லி தரேன். கவனிங்க கணக்கு. Find the sum of all natural numbers. Find the sum of all natural numbers. Natural number னா 7 எண்கள் உங்களுக்கு தெரியும். Between இடையே உள்ள 300 and 600 which are divisible by 7. அதாவது என்ன சொல்றேன்னா 300க்கும் 600க்கும் இடையே உள்ள எண்களை 7ஆல் வகுப்படக்கூடிய அனைத்து இயல் எண்களையும் அனைத்து இயல் எண்ணின் கூடுதலை காண்க. 300க்கும் 600க்கும் இடையே உள்ள 7ஆல் வகுப்படக்கூடிய அனைத்து இயல் எண்களின் கூடுதலை காண்க. கொஸ்டின். ஓகே, இப்போ 300க்கும் 600க்கும் சொல்யூஷன் கவனிங்க. இப்போ சொல்யூஷன் 300 to 600க்கு இடையே உள்ள இயல் எண்கள் கண்டுபிடிக்கலாம். அது எதால கூட 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எல்லாம் பார்க்கலாம். ரஃப் காலத்துல கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 300 நம்பர் எடுத்துக்கிறோம். அது 7ஆல இத பண்றோம். 7 4s are 28. ரிமைண்டர் 2. இந்த 0 சேர்க்கிறோம், ஏறிக்கிறோம். அப்ப 0 2 7s are 14. 2 7s are 14. ரிமைண்டர் 6. இப்போ இந்த 7ல இருந்து இந்த 6 லெஸ் பண்ணுங்க. 7 minus 6 equal to 1. இந்த 1 இந்த 300 ஆட் பண்ணணும். இப்போ 300 ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 301. இந்த 301 இங்க எழுதிக்கிறோம். 301 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா அந்த 7 ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 308. ஓகே, அடுத்து 600 லாஸ்ட் 600 சொல்றோம். அதே போல 600 7ஆல டிவைட் பண்ணுங்க. 7 8s are 56. 4 இங்க 0 5 35 5. ஓகே, இப்போ 600ல இருந்து இந்த 5 லெஸ் பண்ணுங்க. 600 minus 5 equal 595. ஓகேங்களா? அப்ப இந்த கடைசி டேர்ம் வந்து 595. ஓகே, இப்ப இந்த நம்பர் எத்தனை டேர்ம்ஸ் உள்ளதுன்னு பார்க்கணும். எத்தனை டேர்ம்ஸ் உள்ளதுன்னு பார்க்க போறோம். அப்ப டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம ஏபில இருக்கு. என்ன ஃபார்முலா? n equal to l minus a divided by d plus 1. அப்போ ஃபார்முலா எழுதுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் n equal l minus a divided by d plus 1. அப்ப Lன்றது உங்களுக்கு தெரியணும். L equal கடைசி உறுப்பு 595. ஓகே, a means முதல் டேர்ம் 301. d is the common difference, பொது வித்தியாசம். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் t2 minus t1. t2ன்றது 308 minus 301 equal to 7. ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சு வச்சோம். இதை எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. L equal 595 minus a வந்து 301 by 7 plus 1. ஓகேங்களா? இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப் 595 301 லெஸ் பண்ணுங்க. ரஃப் காலத்துல 595 5 வந்து 1 கழிச்சா 4 9 2. ஓகேங்களா? 294 by 7 plus 1. இது கேன்சல் ஆகுதா பார்க்கலாங்களா? 7 4s are 28. ரிமைண்டர் 1. அப்போ 14. 14 எத்தனை 7s இருக்கு? 2 டைம்ஸ். அப்போ 42 plus 1 equal to 43. n நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன சொல்றான்?
find the sum of all natural numbers between சொல்றேன் 300 க்கும் 600 க்கும் divisible by 7. அப்போ இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்? the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. ஓகே, இது அப்போ நம்ம 300 க்கு 600 ஏழால் வகுப்படக்கூடிய எண்கள்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? டேர்ம் என்னது? 301 plus 308 plus plus 595. ஓகே, இதான சம் கூடுதல். இதனுடைய கூடுதல் தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபார்முலா Sn equal n by 2 a plus l. ஓகே, அப்போ மொத்தம் இதுல இருந்து இதுவரையும் எத்தனை உறுப்புகள்? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எத்தனை உறுப்புகள் இருந்து கண்டுபிடிச்சோம்? 43. அப்போ n equal இதுல கண்டுபிடிங்க. n equal to 43, a equal 301, l equal 595. எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? Sn equal to 43 by 2 bracket a என்றது எவ்வளோ? 301 plus l என்று கடைசி உறுப்பு 595. ஓகே, அடுத்தது 43 by 2 இது ஆட் பண்ணுங்க 698. ஓகே, equal 43 by 2 into bracket remove பண்றோம் 896 equal இது கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் 4 2s are 8, அடுத்து 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 43 into 448 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாங்களா? 448 into 43, 3 8s are 24, remainder 2, 4 3s are 12, 12 plus 4 14, remainder 1, 4 3s are 12, 12 plus 1 13. Okay, next 8 4s are 32, remainder 3, 4 4s are 16, 16 plus 3 19, remainder 1, 4 4s are 16, 16 plus 1 17. இப்போ ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஆட் பண்ணா இதுதாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? Sn equal to கூடுதல் எவ்வளோ? Sn equal இதுதாங்க ஆன்சர். therefore நீ அதெல்லாம் இது சென்டென்ஸ் எழுதுன. therefore the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7 is இந்த நம்பர். ஆன்சர் எழுதலாம். எழுதுனா எழுதுங்க, இல்லை அப்படியே கூட விடுங்க. hence the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7 is அவ்வளோதான்.
இவ்வளவு சென்டென்ஸ் எழுதுறதா எழுது, இல்லைன்னா therefore SN equal to நாம இது வேல்யூ எழுதிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறேன். 2 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சரும் நாங்கள் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுல எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 250 and 1000 which are divisible by 3. ஆன்சர் வந்து 1,56,375 ஆன்சர் கொடுத்துட்டேன். செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 50 and 500. 15 and 500 which are divisible by 7. ஓகேங்களா? ஆன்சர் 1796 ஆன்சரும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 கணக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போன கணக்கு நல்லா தெளிவா உங்களுக்கு போட முடியும். ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு கணக்குலாம் ஈஸியா இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணாம உங்க வீடியோ பார்த்தோமா அப்படியே ஒரு தடவை போட்டோமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகாது. வீடியோ பார்த்து மறுபடியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் கணக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். உங்களுக்கு ஐடியாஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.